ஆனால் எது எப்படி இருப்பினும் அசாத் மௌலானாவுடைய கருத்தை மறுத்து சிவனேஸ்வர சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்பாக என்ன கூறினார் என்று பார்த்தால் இப்படித்தான் தெரிவித்திருக்கிறார். ஓ மட்ட ஒன்றட்டම මතකයි එදා උදේ මාසෙ කුරාදා ஆம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அன்று பெரிய வெள்ளி அவருக்கு பெரிய வெள்ளியும் ஈஸ்டர் ஞாயிறும் ஒரு அவருக்கு மாற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருக்கு சரியாக அதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்கின்றது. பெரிய வெள்ளி என்பதற்கும் ஈஸ்டர் ஞாயிறு தினத்துக்கும் அவருக்கு ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் அவர் பேரை அந்த தினத்தை மாற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிறகு அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை இதுதான் தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கமைய நான் 4 வருடங்களாக சிறையில் இருந்தேன். මං අවුරුදු 4ක් බන්ධනාගාරයේ හිටපු නිසා මං දන්නවා හැම මාස සිකුරාදා දවසකම බිෂොප්තුමා බන්ධනාගාරයට පැමිණෙන බව. ජනවාරි 1 වෙනිදා ඒප්‍රිල් 14 අවුරුදු දවසේ නත්තල් දවසේ බිෂොප්තුමා එනවා. මම ඒ පූජාවට සහභාගී නොවුනත් பிஷப்துமா ஆவாம மாத்தக்கு கதா கரலா தீரவா அவஸ்தா දෙකකදී ரைட். ஒரு பிஷப் அவர்கள் அடிக்கடி அதாவது சிறப்பான தினங்களில் சிறப்பு விசேட நாட்களில் பிஷப் அவர்கள் சிறைச்சாலைக்கு ஒரு சிறப்பு ஆராதனை நடத்துவார். நான் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட சிறைச்சாலைக்கு வருகை தருகின்ற பிஷப் பேராயர் அவர்கள் என்னை சந்திப்பார்கள். அப்படி சந்தித்த 2 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்னை சந்தித்து பேசுவார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். එදත් අපි ඔව්ව බලාපොරොත්තුවෙන් සිටියා. ඒත් එක්කම බෝම්බ පිපිරෙන සද්දයක් ඇවුණා. ඒක බ්‍රිතාන්‍ය කාලේ පරණ ගොඩනැගිල්ලක්. ඒක තමයි බන්ධනාගාරයේ තිබුණේ. මම සාමාන්‍යයෙන් උදේ 9ට උදේ කෑම ගන්නවා. මම උදේ කෑමට ලෑස්ති වෙන අවස්ථාවේදී පිපිරෙමින් කාමරයේ තිබුණු ලෑල්ලෙන් උලං පාරක් ආවා වගේ මට දැනුණා. මම විමුක්ති සංවිධානයක සමාජිකයෙකු විදියට ඉටපු නිසා මට දැනුණා මෙතන බෝම්බ ප්‍රහාරයක් වෙලා තියෙනවා කියලා. එතකොට මට ඉතුණා අද பிஷப்சுமா එන්නේ නැහැ කියලා. ரைட், இங்கு தான் விஷயம் இருக்கிறது. அன்றைய தினமும் இவர் பிஷப் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். காரணம் அன்று ஒரு விசேட நாள் கத்தோலிக்கர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு. ஆகவே அன்று பிஷப் அவர்கள் வருவார் என்று எதிர்பார்த்தாலும் கூட அவர் சிறையில் இருக்கும்போது காலை 9 மணிக்கு முன்பதாகவே எழுந்து காலை உணவை 9 மணிக்கு அவர் பெற்றுக்கொள்கின்றார். இதன் அடிப்படையிலே ஒரு பாரிய வெடித்து சத்தம் கேட்கின்றது. அதற்கு பிறகு அவருடைய அறையிலிருந்து ஒரு காற்று அவருக்கு வீசுகிறது. உடனடியாக அவருக்கு புரிந்திருக்கின்றது இது ஏதோ வேறொரு குண்டு சம்பவம், குண்டு வெடிப்பு என்று தெரிந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்.